السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நேற்றைய தினம் நாங்கள் நவீன சவால்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய வியாபாரம் என்ற தலைப்பிலே அதனுடைய ஆரம்ப பகுதியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நெருங்கிய சஹாபாக்கள், ஏனைய சஹாபா தோழர்கள், அதிலும் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் எல்லாம் எந்த அளவுக்கு எந்த முறையிலே வியாபாரத்தோடு பிஸ்னஸோடு சம்பந்தப்பட்டிருந்தார்கள் என்பதற்குரிய சான்றுகளை நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட சான்றுகளை நேற்று பார்த்தோம். ரசூலுல்லாஹ் எப்படி பிஸ்னஸ் பண்ணினாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பிஸ்னஸ் பண்ணினாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணினாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கின்ற நேரம், அந்த காலத்திலே ஜாஹிலியா காலத்திலே மக்கள் போய் வியாபாரம் செய்து வந்த அந்த பஜார்களுடைய பெயர்கள் என்ன, மதீனாவில் இருந்த மக்கத்து சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த நேரத்தில் மதீனாவில் இருந்த பஜார் பெயர் என்ன. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். வியாபாரம் சம்பந்தமான சட்டங்கள் அன்றே இறங்கிவிட்டது என்ற தகவல்களை நாங்கள் பார்த்தோம். இந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்கு மத்தியில் சொன்னதற்குரிய காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ஒரு புது வாதம், புதியதொரு வாதத்தை சில வியாபாரிகள் எடுத்து வைப்பார்கள். இந்த நவீன உலகத்தில் வரக்கூடிய பிஸ்னஸுக்கு இஸ்லாத்தில் தீர்வு இல்லை அப்படின்வாங்க. இப்போ ட்ராப் ஷிப்பிங் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஹதீஸை காட்ட முடியுமான்னு கேட்பாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு அது கூடுமா கூடாதுன்னு ஒரு ஹதீஸை காட்ட முடியுமான்னு கேட்பாங்க. ஆன்லைன் வியாபாரம் கூடுமா கூடாது என்பதற்கு ஹதீஸை காட்ட முடியுமான்னு கேட்பாங்க. அமேசானில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹதீஸை காட்டணுமா, ஈபேயில், அலி எக்ஸ்பிரஸ், இப்படி அலிபாபா, இப்படி பல வலைத்தளங்கள், பல வியாபார ஸ்தலங்கள் ஆன்லைன் மூலமாக வந்திருக்கக்கூடியவைகளை கூடுமா கூடாதா என்பதற்கு சிலாக்கள் அவங்களுக்குள்ளே கதைச்சு கொள்வாங்கன்னு தெரியுமா. இதுக்கு போய் ஹஸ்ரத் கிட்ட ஃபத்துவா கேட்டு என்னத்தை தான் அவர் சொல்றதுக்கு, அவருக்கு முதலாவது இது தெரியாது, அல்லது இப்போ இது மாடர்ன் வேர்ல்டு இல்லையா, இந்த நவீன உலகத்தை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள்ட்ட சொன்னால் புகாரியை பெறட்டுவாங்க, முஸ்லீமை பெறட்டுவாங்க, ஹதீஸை சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த வியாபாரத்துக்கு தீர்ப்பு இருக்குது, இப்போ உள்ள புது வியாபாரத்துக்கு தீர்ப்பு இல்லை என்பதை மக்களுக்கு மத்தியில் அவங்களாகவே பேசி அவங்களாகவே முடிவெடுத்துட்டு அவங்க ஹலாலை நினைச்சு செஞ்சுட்டு போறாங்க. இது பெரிய தவறு. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நேற்றைய வகுப்பில் கூட பல உதாரணங்களை சொன்னதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த துனியா முடியும் வரைக்கும், இந்த உலகம் முடியும் வரைக்கும் என்னென்ன பெயர்களில் எந்தெந்த டிசைன்ல எந்த நாட்டை மையப்படுத்தி எந்தெந்த பிஸ்னஸுகள் புதிதாக உருவாக்கப்பட்டாலும் தோன்றினாலும் எல்லாத்துக்கும் தீர்வு இஸ்லாத்தில் இருக்குது. கொஞ்சம் நாள் எடுக்கலாம். சில நேரம் புது வியாபாரம் ஒன்று வருது, இந்த வியாபாரம் கூடுமான்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அது அறிமுகமாகி 1 மாதம் 2 மாதம் இருக்கும். அப்போதான் வேர்ல்டில் அறிமுகமாகி கொண்டு வருது. அப்போ அதுக்கு ஃபத்துவா தரத்துக்கு சில நாட்கள் எடுக்கலாம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் சிஸ்டம் என்ன, அதை யார் உருவாக்கினாங்க, எந்த நாட்டை மையப்படுத்தி உருவாக்கினாங்க, அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, இதுகளை ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கணும். பார்த்ததுக்கு பிறகு எந்த ஹதீஸோடு இதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம், எந்த குர்ஆன் வசனத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கலாம் என்பதை அதை பார்த்ததற்கு பிறகு ஃபத்துவாக்கள் வெளியிடலாம். அது கொஞ்சம் லேட்டாக சான்ஸ் இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் தீர்வு இல்லை என்று யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தீர்வு எடுக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விவகாரம் என்னென்ன சகோதரர்களே, நவீன சவால்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய வியாபாரம் என்ற தலைப்பில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வட்டி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தேவையான எங்களோட வாழ்க்கையோட பிணைஞ்சு கொண்டு நாங்கள் அது வட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வுக்கு தான் வட்டி சம்பந்தப்படக்கூடிய வியாபாரங்கள் என்ன என்பதை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே, ஏன் இது சம்பந்தமாக படிக்கணும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், யஅதி அலன் நாஸி ஸமானு, என்னுடைய உம்மத்துக்கு எதிர்காலத்தில் ஒரு காலம் வரும். ரசூல் அப்ப சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அமினல் ஹராம். அந்த காலம் வருகிற நேரத்தில் மக்கள் பொருளாதாரம் வருவதை மட்டும் பார்ப்பார்கள். பணம் வரணும்,
காசு வரணும், சல்லி வரணும், ஊடு கட்டணும், வாகனம் வாங்கணும், நான் நல்ல முறை லக்ஸரி லைஃப் ஒன்று வாழணும், எப்படியாவது பணம் வந்தால் போதும் என்பதை பார்ப்பார்கள். ஆனால் இது ஹராத்தின் மூலமாக வருகிறதா, ஹராமின் ஹலால் மூலமாக வருகிறதா என்பதை பார்க்க மாட்டார்கள். இது நபியுடைய முன்னறிவிப்பா இல்லையா? நபியுடைய முன்னறிவிப்பு. இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டு போகிற சில வியாபாரங்களை பார்க்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த காலம் இதுவாக இருக்குமோன்னு யோசிக்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு சில வியாபாரிகள் நடவடிக்கை இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குகிற நேரத்தில் வியாபாரம் பெருகும் என்று சொன்னார்கள். நான் நேற்று கூட அந்த ஹதீஸை விளங்கப்படுத்தினேன். ஃபுஷூமு திஜாரா, பிஸ்னஸ் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். எல்லா மூலை முடுக்குலையும் பிஸ்னஸ் அப்படி பறந்து போகும். எந்த அளவுக்கு பறந்து போகும் என்றால் ஹத்தா துஈனல் மர்அத்து ஸௌஜஹா, தன் ஹஸ்பண்ட் வியாபாரத்துக்கு மனைவி உதவி செய்கின்ற அளவுக்கு பிஸ்னஸ் பரவும்டா. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். ஒரு காலம் இருந்துச்சு, ஒருத்தர் வியாபாரம் ஒன்று தான் இருந்துச்சு, ஒரு தொழில், குறிப்பிட்ட நேரம் இருக்கும். அந்த நேரம் முடிஞ்சா வீட்டோட மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு ஊரோடு சமூக வேலைகளோடு ஈடுபட்டு கொண்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு காலையில் ஒரு பிஸ்னஸ், பவலைப்புற ஒரு பிஸ்னஸ், ஈவினிங் ஒரு பிஸ்னஸ், நைட்டில் முழிச்சு கொண்டு ஒரு பிஸ்னஸ். ஏன் அவ்வளவுக்கு மக்களுக்கு தேவை கூடுது. அதே நேரத்தில் ஃபுஷூமு திஜாரா, பிஸ்னஸ் பரவியாச்சு. இன்னைக்கு பெண்கள் பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, பெண்கள் டிரெக்டராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கு. எனவே இந்த கட்டத்தில் சகோதரர்களே, நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். ரசூலுல் ஏற்கனவே முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பணம் பார வழியை மட்டும் பார்ப்பார்கள். ஹராமா ஹலாலா, வட்டி இருக்குதா, இஸ்லாத்தில் கூடுமா கூடா என்பதை பார்க்க மாட்டார்கள். அதனால சகோதரர்கள், இன்றைக்கு எங்கட வியாபாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை வச்சு நாங்கள் பார்ப்போம். இது எப்படி நடக்குது, இது எந்த மாதிரி நடக்குது, இது கூடுமா கூடாது என்பதை. முதலாவது சகோதரர் நாங்கள் விளங்கணும், வட்டியுடைய விளைவு, வட்டியுடைய விபரீதங்கள் எல்லாரும் பயான்ல கேட்டு படிச்சிருக்கணும். ரசூல் என்ன சொன்னாங்க? லஅனல்லாஹு ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு. இந்த வட்டியை சாப்பிடுறவன், சாப்பிட கொடுக்குறவன். நல்லா விளங்கும். உங்களோட மனைவிக்கு வட்டின்னு தெரியும், அவ சாப்பிடுறான். நீங்க தான் வட்டியை சம்பாதிச்சுட்டு போய் மனைவிக்கு கொடுக்குறீங்க, நீங்க வட்டியை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அப்ப ஆக்கில் சாப்பிடுறவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது, சாப்பிட கொடுக்கிறவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது, வட்டியை எழுதுறவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது, அதுக்கு சாட்சி சொல்றவன் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. நாளை மறுமை நாளில் வட்டி சாப்பிட்டவன் ஷைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியம் பிடிச்சவ மாதிரி தட்டமாற்றத்தோடு எழுப்பப்படுவான். இது வட்டி சாப்பிட்றவனுக்கு இன்னும் நிறைய தண்டனைகள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்திருக்கு. இப்போ சகோதரரை பார்ப்போம். நாங்கள் வியாபாரம் என்று வார இடத்துல இந்த செக் டீலிங் வச்சு கொடுக்கும். அப்படித்தானே, செக் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டை தீர்மானிக்கிறோம், 20 லட்சம் அல்லது 30 லட்சம் அமௌண்ட்டை தீர்மானிச்சதுக்கு போகிறோம், செக் கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ டேட் போட்டு செக்கை கொடுத்ததுக்கு போகிறோம், அந்த குறிப்பிட்ட டேட்டில் அந்த அக்கௌண்ட்டுக்கு சல்லியை போட்டு பாஸ் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி எனக்கிட்ட இல்லை. 30ஆம் தேதி செக் மாறுதுன்னு உங்களுக்கு செக்கை தந்தாச்சு, நீங்கள் அதை நம்பி கொண்டு போய் பேங்க்கில் போட போகிறீங்க. இப்போ எனக்கு செக்கை பாஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் சல்லி இல்லை. இப்போ ஒன்றோ செக் ரிட்டர்ன் ஆக போகும். செக் ரிட்டர்ன் ஆனால் உங்களை ஏமாத்துன மாதிரி வந்துடும். ரெண்டாவது என் அக்கௌண்ட்ஸுக்கு சரியில்லை. நான் எப்படியாவது பார்ப்பேன், ஏண்ட பேரில் இஷ்யூ பண்ணப்பட்ட இந்த செக்கை ரிட்டர்ன் ஆக விட்டுறது இல்லை அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் பயப்படாமல் இருக்கிறது. அடே இன்றைக்கு நாளைக்கு செக்கை போடுவான்னு ஒரு சனம் கையில் காசு இல்லை, என்ன செய்ய போகிறீங்க, இல்லை பிரச்சனை இல்லை, அந்த பேங்க் மேனேஜர் என்ன கூட்டாளி தான் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறோம். அவருக்கு மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்கிறோம், நாங்கள் அந்த அளவுக்கு பழக்கத்தை வச்சுருப்போம். அவரும் கால் பண்ணி சொல்லுவோம், ஏண்ட செக் கொண்டு வருது, அதை எப்படியாவது பாஸ் பண்ணுங்கன்னுவாங்க. அக்கௌண்ட்டில் ஜீரோ, ஒன்றும் சல்லி இல்லை. ஆனால் மேனேஜர் என்ன செய்வார், அவரோடு இருக்கிற நட்பை வச்சு, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த செக் எப்படியாவது பாஸ் பண்ணுவோம். இதுக்கு சொல்றது ஓவர் டிராஃப்ட், ஓடின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க, ஓடி பாஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் நினைக்கிறது, இந்த பேங்க்கில் உள்ள மேனேஜர் என்னோட நல்ல கூட்டாளித்தனமாக பழகுறாரு, எனக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுவார், நான் ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கொண்டு போய் திறக்கிற கொடுக்குறேன் அப்படின்றான். எனவே சகோதரர்களே, இவர் எங்களோட இருக்கிற இறக்கத்தில் எல்லாம் ஓடி பாஸ் பண்ணுறது. ஓவர் டிராஃப்ட்ன்றது அக்கௌண்ட்ல காசு இல்லாத நேரத்தில் உங்களோட செக் கொண்ட பாஸ் பண்ண வைக்கிற நேரத்தில் அந்த பேங்க் என்ன செய்ய தெரியுமா, உங்களுக்கு தெரியாம ஒரு வட்டி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க கட்டணும். இப்போ நாங்கள் பார்க்கறது என்னப்பா, சின்ன அமௌண்ட் தானே, இதை விட ஆயிரக்கணக்கு செலவழிக்கணும். எங்கட சிந்தனை எப்படி போகும் தெரியுமா, 30 லட்சம் ரூபாய்க்கு வரப்போற அந்த ஓவர் டிராஃப்டுக்கு வரப்போற வட்டி சின்ன அமௌண்ட். எங்கட மைண்ட் அடே அது மார்க்கத்தில் கூடாது, இது ஹராமே, இப்படி எல்லாம் யோசிக்கிறது. ஆயிரக்கணக்கு வீணாக செலவழிக்கிறோம். இன்னொரு 2000 3000 கூட கட்டினா என்ன நடக்க போகுது, பேங்க்குக்கு தானே கட்ட போறோம், நாங்கள் தானே பேங்கோட டீல் பண்றோம், ஷைத்தான் எங்களை வேறொரு இடத்துக்கு திருப்பி விடுறான். அப்ப எங்கட உள்ளத்துக்கு விளங்குது இல்லை,
அடே ₹1 எக்ஸ்ட்ரா கட்டினாலும் ₹5 கட்டினாலும் ஓவர் டிராஃப்ட் வார நேரத்தை வட்டியைத்தான் கட்டுறோம் என்பது எங்களுக்கு விளங்குது. இதுதான் ஷைத்தான் பாவத்தை எங்களுக்கு நத்திங் ஆக்கி காட்டுறான். அது நத்திங். இதை விட எவ்வளோ விஷயம் நடக்குது. இப்போ நான் பயம் பண்ணீங்களே 4 பேர் கதைப்பாங்கன்னு தெரியுமா? இவர் பெருசா பேசுறாரு, ஆனால் செக் கொண்டு தடமாறக்குள்ள எங்களுக்கு தான் விளங்குது அந்த செக் எப்படியாவது பாஸ் பண்ணணும். ₹1000 ₹2000 கூட கட்டினது அல்ல என்ன மன்னிக்காமலாம் இருக்க போறான். இப்படி விதண்டாவாதத்தை பேசி போட்டு இந்த பயானையும் ஹதீஸையும் அப்படியே புறக்கணிச்சுட்டு பேத்துருவாங்க. இதுல வேலை இல்லை. நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், சஹீஹுல் புகாரில 34வது அத்தியாயம் கிதாபுல் புயூ பிஸ்னஸை பத்தி வருது. கிட்டத்தட்ட 113 பாடங்கள் இருக்கின்றன. 113 பாடங்கள்ல 192 ஹதீஸுகள் இருக்குது. புகாரியில மட்டும் 192 ஹதீஸுகள் பிஸ்னஸை பத்தி வருதுன்றா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏனைய கிரந்தங்கள்ல வருது, ஹதீஸ்ல வருது, எவ்வளவு சம்பவங்கள் வருது. அப்ப பிஸ்னஸுக்கு எவ்வளோ ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்துல. ஏன்னா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பிசினஸ், ஒரு பொருளாதாரம் என்பது, எக்கானமி என்பது இன்றியமையாத ஒரு விஷயம். எனவே சகோதரர்களே, எங்கட பிசினஸோட சம்பந்தப்பட்ட வட்டி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் செக்கை பாஸ் பண்றதுக்கு. டேட்டுக்கு நாங்கள் சல்லி கொடுக்கலண்டா ஓவர் டிராஃப்டை போட்டு நாங்கள் செக்கை பாஸ் பண்றோம், வட்டி வருது. இதுல நாங்கள் கவனமாக இருக்கும். இது யாரு தான் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் மிக தெளிவாக இருக்கணும். அந்த ஓவர் டிராஃப்ட் சிஸ்டத்துக்கு நாங்கள் போகவே கூடாது. இப்போ பேங்கோடு தொடர்பு கூட எப்படி சகோதரர்களே? ஒரு முஸ்லீமுக்கு சிம்பிளாக சொல்லிடுமா 100க்கு 100 நீ தாராளமாக பேங்கோடு தொடர்பாகிறீங்க சொல்ல இயலாது. ஏதோ இன்றைக்கு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் வாழ்றோம். இன்றைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறுது. இன்றைக்கு எங்களை காசுக்கு பாதுகாப்பாக இன்றைக்கு பேங்க் தான் இருக்குது, அங்கே தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இப்படி எல்லாம் நாங்கள் சொல்றோம் தானே. அப்போ இஸ்லாம் எங்களுக்கு ஒரு நிர்பந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு தருது. உங்களோட அக்கௌண்ட்ஸுகளில் உங்களோட காசு உங்களோட சொந்த அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்கில் போடுங்க, தேவையான டைம் கெடுங்க. நாங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வட்டி எடுக்க வச்சா பின்னாடி சில ஆட்கள் கேட்பாங்க, நோம்பானா அவங்க போய் செக் பண்ணி பார்ப்பாங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ வட்டி வந்திருக்குது. இப்போ அவங்க சர்வ சாதாரணமாக அக்கௌண்ட் ரன் பண்ணிட்டு போவாங்க. சேவிங் அக்கௌண்ட் அப்படி ரன் ஆகிட்டு போகும். லட்சம் அப்படி பெரிய ஒரு அமௌண்ட் வட்டி வந்தாச்சு. இப்போ கால் பண்ணி கேட்பாங்க, வட்டி அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்குது, இப்போ அந்த வட்டி சல்லி என்ன செய்யற அப்படின்வா. சரி, ஒரு முறை நீங்கள் கேட்கறது நியாயம் பண்ணுவீங்களே. சில ஆட்கள் வருஷம் கேட்பாங்க, வருஷம் கேட்பாங்க. இது அவங்க அல்லாஹ்க்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு முறை மனுஷன் அடிப்படையில் சேவிங் அக்கௌண்ட் திறக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு வட்டி போட வானாமல் லெட்டர் கொடுக்க மறந்துடுவீங்களே. அவங்க காபிர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு ஒரு சலுகை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் அக்கௌண்ட்ஸ் திறக்கக்கூடிய அல்லது திறந்திருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸுக்கு போய் அக்கௌண்ட் நம்பரை போட்டு எங்களோட பேரை போட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழால் எந்த ஒரு ஃபாயிதாவும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் எட் பண்ண வானம் என்ன நீங்கள் லெட்டரை கொடுத்து பாருங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க. அது அவங்களுக்கு வாசி, எங்களுக்கு தரமாட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த லெட்டரை கொடுக்குறதும் இல்லை, சும்மா அக்கௌண்ட்டை ரன் பண்ணிக்கொண்டு போகிறது. இப்போ ஒரு உதாரணம் இப்போ எங்களுக்கு ஈமான்ல உறுதி ஒன்று இருக்குது. இப்போ இந்த வருஷம் ரமதான் வருது, அக்கௌண்ட்ஸை பார்த்தோம்னா ஒரு 50,000 வட்டி வந்திருக்குது. எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, இந்த வட்டி சல்லி என்ன செய்யறது? அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தேன்னு வைங்களேன். கொடுத்ததுக்கு பிறகு ரைட், அப்போ நாங்கள் சொல்கிறோம், இந்த சல்லி இப்படி செஞ்சு போட்டு நீங்கள் லெட்டரை கொடுத்துருங்க, இந்த நிமிஷத்தோடு இந்த வட்டியை மறந்துடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு லெட்டரை கொடுக்குறது இல்லை. இப்போ அடுத்த வருஷம் வருது, 1 லட்சம் வட்டி சல்லி என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. அப்ப சும்மா சரி நான் சொல்றேன் பாருங்க, ஷைத்தான் இந்த இடத்துல புகுந்து விளையாடு. அடுத்த வருஷம் வருகிற நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கவே உங்களுக்கு ஒரு கடுமையான கஷ்டம் வந்துட்டு, சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லை, வியாபாரத்துல நொஸ்ட் வந்துட்டு, இப்போ 1 லட்சம் வட்டி சல்லி இருக்குது. இப்ப ஷைத்தான் சொல்லும் தெரியுமா, நீ போன வருஷம் வட்டி சல்லியை நீ ஹசரத்துல கோல் பண்ணி கேட்டு தீர்வு எடுத்தாதான், இந்த முறை கோல் எல்லாம் பண்ணதே நீயே கஷ்டத்தில் இருக்கிறாய், இந்த அமௌண்ட்டை நீ செலவழி, அல்லாஹ்க்கு தெரியுமே உனக்கு வசதி இல்லைன்னு ஷைத்தான் சொல்லிடுவான். இப்போ வட்டியில உங்களை என்ன செஞ்சாச்சு, புகுத்தியாச்சு. அதனால சகோதரர்களே, ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் செய்யணும், யாருடைய அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் வட்டி போட வானாண்டு லெட்டர் கொடுத்து இல்லையோ அதை நீங்கள் கண்டிப்பாக முதலாவது வேலை அதை ஃபெஸ்ட்டுக்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் பார்ப்போம். இது பேங்கோட சம்பந்தம். அடுத்தது சகோதரர்களே, அல் ஃபவாயிதுல் புனூக்கு ரிபவிய்யா, வட்டி பேங்க்ல வரக்கூடிய சலுகைகளை எங்களுக்கு எடுக்கலாமா, அவங்களுக்கு கிஃப்ட்டுகளை எடுக்கலாமான்னு கேட்டு எடுக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய ஃபத்வா. இன்னைக்கு பெரிய பெரிய கிரேண்ட் முஃப்திமார்கள் ஃபத்வா நீங்க எடுத்து பாருங்க, சவுதி உலமாக்களாக இருக்கலாம், எல்லாரும் சொல்றது அல் ஃபவாயிதுல் புனூக்கு ரிபவிய்யா, வட்டி பேங்க்ல வரக்கூடிய கிஃப்ட்டுகளாக இருக்கட்டும் இதுகள் எடுக்கக்கூடாது. சில ஆக்களை பார்க்குற ரோட்ல போக்கலே ஒரு பேங்க்ட பேர் அடிச்சு கொடையை பிடிச்சிட்டு போவாங்க. சில ஆக்கள் டைரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பேங்க்ட பேர் அடிச்சு அந்த டைரி இருக்கும். சில ஆக்கள் டீ குடிக்கிறது கப் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, தண்ணி குடிக்கிறது கப் யூஸ் பண்ணுவாங்க, அது பேங்க்ட பேர் அடிச்சிருக்கும். கூடாது. ஏண்டா பேங்க் அவனுடைய வட்டி பேங்க் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் வச்சு என்ன செய்யறான், அந்த கஸ்டமரை கவர்றதுக்கு கொடையை கொடுக்குறான், பேனையை கொடுக்குறான், டைரியை கொடுக்குறான், இப்படி பல பல கிஃப்ட்டுகளை கொடுக்குறான். எனவே சில 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 பேங்க்ல பிரான்ச் மேனேஜர் என்ன செய்வாங்கன்னா டைரி எடுத்து வைப்பாங்க, வார மௌலை மாற கொடுக்குறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படும் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்லணும். விளங்கப்படுத்த முடியுமாக இருந்தால் இல்லை இது எங்களுக்கு சரிப்பட்டு வராது, எங்களை பேங்கை வச்சுக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, வேற யாருக்காவது கொடுத்துருக்கு.
வேற கொடுத்துரு. உதாரணமாக இப்போ ஃபினான்ஸுக்கு வாகனம் போடுற கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மோட்டார் பைக் வாங்க போனீங்கன்னா கேஷுக்கு விற்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் பின்னுக்கு ஆகுவான். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கடைக்கு போய் கேஷுக்கு வாகனம் வாங்குறது பாருங்க பார்ப்போம். அவன் எங்களை எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்கண்டா, நீங்கள் ஏன் கேஷ் கொடுத்து வாங்குறீங்க, இன்கம் டேக்ஸால் வருவானே, அப்படி வருவானே, இப்படி வருவானே, 1008 பிரச்சனையை சொல்லி அதை ஃபினான்ஸுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏன்னா அப்படி மாற்றினா அவனுக்கு ப்ராஃபிட் கூட. ஒரு இடத்துல போன இடத்துல ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, இல்லை அது மார்க்கத்தில் கூட அது முஸ்லீம்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்ன நேரத்தில் அந்த கடைக்காரர் என்னமா சொன்னார், ஏன் அப்போ அப்படி சொல்கிறீங்க, எங்கட கஸ்டமரில் 190% முஸ்லீம் கஸ்டமர் தான், எல்லாரும் வாரதே ஃபினான்ஸுக்கு கேட்டு நீங்கள் மட்டுமே தலைகீழாக பேசுகிறீங்கன்னு மாற்றுமதால் அப்படி பேசுகிறாங்க. அப்போ எங்கள் நாட்கள் அதை நத்திங் மார்க்கில் எங்களுக்கு அது விளங்குது இல்லை. ஃபினான்ஸுக்கு வாகனம் எப்படி வட்டி வரப்போகுது, நாங்கள் அதுக்குள்ளே போய் எப்படி சிக்காக போகிறோம், இஸ்லாம் தடை செய்யக்கூடிய சில விஷயங்கள் எப்படி அதில் இருக்குது என்பதை நாங்கள் யோசிக்க மறக்கிறோம். எனவே சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. எங்கள்கிட்ட இந்த பழக்கம் வரணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எங்கள்கிட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊரை மையப்படுத்தி மாஷாஅல்லாஹ் உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு வெளியெங்கே தேவை. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் சில ஊர்களுக்கு போயிட்டு பாருங்க பாபு, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மசாலாவை கேட்டுக்கூடத்துக்கு மௌலைமார்கள் இல்லை, ஆலிம்கள் இல்லை, உலமாக்கள் இல்லை. நோம்புடைய சட்டத்தை பற்றி கேட்கறதுக்கு ஒரு ஆலிம் இல்லை. அப்படி ஊர் இருக்குது. நீங்கள் நினைக்க வேணும் அப்படி இல்லை, ஸ்ரீலங்காவில் எல்லா ஊருக்கும் ஆலிம்கள் இருக்கிறாங்க இல்லை. சில ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வட்டியை பற்றி தெரியாது, தொழுவுற மெத்தட் தெரியாது, நோம்புடைய சட்டங்கள் தெரியாது, கணவன் மனைவி எப்படி இருக்கணும் சட்டங்கள் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு உலமாக்கள் இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட ஊருக்கு அந்த பஞ்சமே இல்லை. அல்லாஹ் மறுமையில கேட்பான், காலுக்கும் கைக்கும் உலமாக்கள் நல்ல குவாலிஃபைடாக இந்த துறையில் படித்த எத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்களோடு இருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு கேட்கலாம்? புள்ள கிடைச்சா புள்ள அந்த வைஃப்ட வயிற்றுல புள்ள உருவாகுது, 3 மாசம் ஸ்கேன்ல பார்க்குறோம், பொம்பளை புள்ளைன்னு சொல்லுது. 3ஆவது மாசத்துலேருந்தே மௌலைமாருக்கோள் பொம்பளை புள்ளைன்னு கிடைக்க போதும், ஹஸ்பண்ட் நல்ல பேர் ஒன்று தாங்களே, வைஃப் எழுத்துது, ஹஸ்பண்ட் எழுத்துது, இந்த எழுத்துக்கு மெச்சா ஒரு தாங்க அக்கீக்கா ஒரு சட்டத்தை அப்பவே கேட்டுருவாங்க. இந்த புள்ள வெளியில வரத்துக்கு குறைஞ்சது 6 மாசம் 5 மாசம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னே புள்ளையுடைய பேரை கேட்கறது, அக்கீக்கட சட்டத்தை கேட்கறது, அதான் இதான் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா ஒரு நாளையில நான் இந்த பிஸ்னஸ் பண்றேன், என்ன பிஸ்னஸ்ல இப்படி தான் ப்ரொசீஜர் நடக்குது, இது கூடுமா கூடாதுன்னு எப்பயாவது கேட்டிருக்கிறோமா? கொஞ்சம் பேருக்கு கேட்கறதுக்கு பயம், கேட்டால் 100% அவங்களுக்கே தெரியும், கூடாதுன்னு ஃபத்வா வரும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு சும்மா கேட்கறதுல கண்டமா அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு போகுது. சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்கள் குறைவாக வாழக்கூடிய நாடுகளில் கூட SSB ஒரு போர்டு ஒன்று இருக்குது, ஷரியா சூப்பர்வைசிங் போர்டு. அவங்க எந்த கம்பெனிக்கும் அவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ஒரு புதிய ஒரு ப்ராடக்டை கஸ்டமருக்கு போடுறதுக்கு முன்னால் ஒரு நிதி நிறுவனம் ஏதோ ஒரு பிஸ்னஸை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால் முதலாவது அந்த ஷரியா சூப்பர்வைசிங் போர்டில் இருக்கக்கூடிய உலமாக்களை சந்திச்சு அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்பாங்க, நான் இப்படி ஒரு புது பிஸ்னஸோட தொடங்க போகிறேன், இது கூடுமா கூடாது. அவங்களோட ஆய்வு, அவங்க அதை எடுத்து ஆய்வு செஞ்சு அதுக்குரிய ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து ஃபத்வாவை கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸை வெளியே போகும். இது எங்க இன்னைக்கு இஸ்லாத்தை வேகமாக படித்து இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய, நான் சொல்றது வெஸ்டர்ன் கண்ட்ரியை பற்றி சொல்றேன். ஆனால் எங்கட நாட்டில் அப்படி இல்லை. மாஷா அல்லாஹ் எங்களுக்கு நிறைய வளங்கள் இருக்குது, படிக்கிறோம், பயான் கேட்கிறோம், கிளாஸஸ்கள் நடக்குது. அப்போ எங்களுக்கு மறுமையில தப்பே நான். எனவே நாங்கள் இது சம்பந்தமாக கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அடுத்ததாக பாருங்க சகோதரர், அப்போ நாங்கள் பேங்க்குடைய விஷயத்தை பார்த்தோம். அடுத்து அப்போ பேங்க் எங்களுக்கு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், தேவைக்கு அதிகமாக நாங்கள் அவங்களோட எந்த தொடர்பையும் வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, வட்டி சம்பந்தப்பட்ட இன்னொரு வியாபாரம். இப்போ நாங்கள் எங்கள் இந்த ஊரில் கூடுதலாக ஜெம் பிஸ்னஸ் இருக்கிறதுனால நாங்கள் அதே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். இப்போ நடைபெற்று முடிந்த வியாபாரத்துக்கு இன்வெஸ்டர் தேடுறது. உதாரணத்துக்கு ஒரு கல் ஒன்று வருது, ஒரு ஜெம். இந்த கல் விலை 20 லட்சம். எனக்கு 20 லட்சம் காசு இருக்குது. நான் 20 லட்சம் ரூபா கொடுத்து இந்த கல்லை வாங்குறேன். வாங்கிட்டு பஜாரில் கொண்டு போய் யாருக்காவது ஒருத்தருக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு வித்தாச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? 5 லட்சம் ரூபா ப்ராஃபிட். ஏன் சொந்த சல்லிக்கு நான் கல்லை வாங்குறேன், 5 லட்சம் ரூபா ப்ராஃபிட் வச்சு வித்தாச்சு. இப்போ எனக்கு அமௌண்ட் கிடைக்க போகுது எப்போ தெரியுமா? ஆஃப்டர் 3 months, 3 மாசத்துக்கு பிறகுதான் 25 லட்சம் கிடைக்க போகுது. அப்போ என்ன ப்ராஃபிட் வர போகுது 3 மாசத்தே பெறும். இப்போ நான் சும்மா இருக்கிறேன், திடீர்னு இன்னொரு நல்ல கல் வருது, இப்போ வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை, அல்லது எனக்கு வீட்டில் ஒரு தேவை வருது, தேவையை நிறைவேற்றிக் கொள்வது எனக்கு காசு இல்லை, இருந்த சல்லி எல்லாத்தையும் போட்டு இந்த கல்லை வாங்கி மாசால 5 லட்சம் ப்ராஃபிட் இருக்குது, 3 மாசத்துக்கு வரத்துக்கு. இப்போ நான் என்ன தெரியுமா செய்யறது? யாருக்காவது ஒருத்தர் கால் பண்ணுறது, கால் பண்ணி சொல்றது, இப்படி சோமாக்கிறீங்களா, ஒரு கல் ஒன்று வித்த மச்சான், 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 25க்கு வித்த, 3 மாசம் மட்டும் சல்லி தரும், உனக்கு 7 மண்டா ஹாஃபுக்கு பங்குக்கு வாங்கன்னு கேட்பான். வித்து முடிஞ்சு பிஸ்னஸும் முடிஞ்சு ப்ராஃபிட்டும் நிர்ணயிச்சாச்சு. இப்போ எனக்கு சல்லி தேவைப்படுது. இப்போ நான் பார்க்குறேன்னு தெரியுமா, 3 மாசத்துக்கு அப்புறம் 5 லட்சம் ரூபா ப்ராஃபிட்டை நான் மட்டும் எடுத்துக்கொள்றதை விட இப்போ எனக்கு தேவை இருக்குது.
இந்த தேவைக்கு கையில சல்லி இல்லை, கூட்டாளி ஒன்று கால் பண்ணி சொல்றது நான் கல்லொண்டு வித்திக்கிறேன், பார்ட்டி ஷுவர் 3 மாசத்துக்கு அப்புறம் அமௌண்ட் கிடைக்குது, 5 லட்சம் ப்ராஃபிட்டும் வருது, மாஷா அல்லாஹ், உனக்கு 7 மடா விருப்பமடா ஹாஃபுக்கு பங்குக்கு வாங்குவான், 10 லட்சம் போட்டுவிட்டு எனக்கு ஒன்றுக்குவான். இப்போ அவரும் ஓகே, ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, 10 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எனக்கு போட்டாச்சு, இப்போ 2 பேரும் 50-50 நினைச்சு கொடுறது, 3 மாசம் மட்டும் ப்ராஃபிட் வந்ததுக்கு போகிறோம், ஏன்னா 20 லட்சம் ரூபாய் 10 லட்சத்தை அவருக்கு கொடுக்குறோம், 10 லட்சத்தை நான் எடுக்கிறேன், வாரம் 5 லட்சம் ப்ராஃபிட்டை வந்து நான் 2.5 லட்சம் எடுக்கிறேன், அந்த காசு போட்டவருக்கு 2 லட்சம் கொடுக்குறேன். இது சுத்தமான வட்டி. நல்ல விலைகள், இது சுத்தமான வட்டி. எப்படி வட்டி? நான் கல் வாங்கக்கூடிய உங்கள்கிட்ட செல்லவும் இல்லை, நானாக கல்லை வாங்கினேன், 20 லட்சம் கொடுத்து வாங்கினேன், அந்த கல்லை கொண்டு போய் நானாக ஒரு பயருக்கு வித்துட்டேன், ப்ராஃபிட் வாரதும் கன்ஃபார்ம், நானே எக்ரி ஆகிட்டேன், 3 மாசம் மட்டும் சல்லியை தாங்க. இப்போ இடையில வார நெருக்கடிக்காக வேண்டி உங்கள்கிட்ட கால் பண்ணி ஹாஃபுக்கு பங்கு ஷேருங்க என்று நடைபெற்று முடிந்த வியாபாரத்துக்கு உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து 3 மாசத்துக்கு வர ப்ராஃபிட்ல உங்களுக்கு ஹாஃப் ஷேர் பண்றது அது மார்க்கத்தில் கூடாது, அது ஹராம் என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பஜார்ல நடக்குது. நான் கல் வித்திக்கிறேன் பாருங்க, துண்டு வேணும்னா துண்டை காட்டுறேன், செக்க வேணும்னா செக்க காட்டுறேன், நீங்க ஹாஃபுக்கு பங்குக்கு வாங்க, 3 பங்குக்கு வாங்க. இப்போ சல்லி உள்ளவங்க என்ன தெரியுமா பார்ப்பாங்க? அப்படி ரிஸ்க் இல்லாத வியாபாரம், இவர் மாஷால்லா டேலண்டா கல்லை வாங்கி வித்துத்தான் நிற்கிறாரு, எப்படியுமே 3 மாசம் மட்டும் கன்ஃபார்ம் ப்ராஃபிட் கிடைக்கத்தானே போகுது, வித்திக்கிற பார்ட்டியும் ஷுவர் பார்ட்டி இல்லையா, 100% அமௌண்ட் கிடைக்க போகுது. இந்த நம்பிக்கை சைத்தான் சொல்லும் என்ன தெரியுமா? நீ ரஃபில் ஒரு கல்லை வாங்கி ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சு அதுக்கு போகிற வெத்தியா தோல்வியான்றதை விட 100% ப்ராஃபிட் கிடைக்க போகுது கொடுவேன்னுவான். எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம், பிஸ்னஸ் நடைபெற்று முடிந்த ஒன்றுக்கு நாங்கள் பங்கு சேர்ந்து அதனுடைய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுவது கூடாது. இது வட்டி என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் சும்மா உங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபா தாங்காஜியார், நான் உங்களுக்கு 3 மாசம் மட்டும் 2.5 லட்சம் கூட தாரேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வட்டின்னு சொல்லுவீங்க தானே? இதே வட்டியை தான் இந்த கல்லுடைய பெயரை வச்சு மாற்றி அடிக்கிறது. சைத்தான் அப்படி ஒரு சூரத்தை உருவாக்கி காட்டி இருக்கிறான். எனவே இது கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்? சரி, அப்படி மாற்று கருத்துக்கள் இருந்தால் யாருக்காவது பேசலாம். அப்படி நான் சொன்னது இல்லை, அப்படி இல்லை, அது கூடும் இஸ்லாத்தில், இப்படி ஆதாரம் இருக்குதுன்னா உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா நாங்கள் இது ஒரு கிளாஸ் தான், தெரிஞ்சதை தெரியாததை படித்து கொள்வது எங்களுக்கு இடையில் நாங்கள் தபாதுல் ஆரா கருத்துக்களை பரிமாறிக்கொள்றோம். மற்றபடிக்கு நான் சொல்கிறது தான் சரி அப்படி என்று இல்லை, வேறு உலமாக்களோட கருத்துக்கள் இருந்தால் அது இல்லது நீங்கள் சொல்றதுக்கு மாற்றமான ஹதீஸுகள் இருந்தால் தாராளமாக பேசு. ஏன்னா எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாரும் ஹலாலை மட்டும் சம்பாதிக்கணும், அவ்வளோதானே தேவை. ஹலாலை மட்டும் சம்பாதிக்கணும் என்பதனால தான் இவ்வளோ நாங்கள் படிக்கிறோம். ஏன்னா இதில் கிளியராக இருக்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, வட்டி சம்பந்தப்படக்கூடிய இன்னொரு இடம் என்ன தெரியுமா? இந்த முதாரபா வியாபாரம். முதாரபான்றது இப்போ இன்றைக்கி நாங்கள் அரபிக்கில் அந்த வேடை சொன்னாலும் நாங்கள் தமிழில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. முதாரபான்றது தெரியுமா? ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு பிஸ்னஸ் தெரியும், அவர் நல்ல குவாலிஃபைடு, அவருக்கு கல்லை நல்லா பார்க்க தெரியும், ரஃப்ல பார்க்க தெரியும், அவருக்கு தெரியும் இந்த கல்லை பார்த்தால் வேலை செஞ்சு வரக்கூடிய எத்தனை கிராத் வரும், அவ்வளோ டேலண்ட். ஆனால் அவர்கிட்ட சல்லி இல்லை, அவர்கிட்ட அமௌண்ட் ஒன்றும் இல்லை, அவர் வசதி இல்லை, ஆனால் டேலண்ட் இருக்குது. இன்னொரு ஹாஜியார் இருப்பார், அவர்கிட்ட கோடியில் பணம் இருக்கும், லட்சத்தில் பணம் இருக்கும், ஆனால் அவருக்கு பெருசாக இவருக்குள்ள டேலண்ட் இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, ஒரு ஆளுக்கு பிஸ்னஸுடைய டேலண்ட்டையும் இன்னொரு ஆளுக்கு பொருளாதாரத்துடைய வசதியும் கொடுத்துருக்கிறார். இப்போ இஸ்லாம் அனுமதிக்குது, பொருளாதார வசதி உள்ளவர் இந்த டேலண்ட் உள்ளவரை பிடிச்சி அவருடைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ 2 பேரும், இப்போ நானும் சல்லி போடுறேன் நீங்களும் சல்லி போடுறீங்கன்னா அது முஷாரக்கா, கூட்டு வியாபாரம். சரி, அது வேற சட்டம் இருக்குது. முதாரபான்றது எனக்கிட்ட மொத்தமாக சல்லி இல்லை, ஜீரோ, எனக்கிட்ட டேலண்ட் மட்டும் இருக்குது, உங்களோட சல்லி. இப்போ நீங்கள் சொல்றீங்க நான் ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நல்ல கல்லை பார்த்து வாங்குவோம். ரைட், இப்போ நான் கல் பார்க்குறேன், நீங்கள் சல்லி போடுறீங்க, ஏன்ட்ட ஒரு சலனிட சம்மந்தம் இல்லை. இப்போ நான் கல்லை பார்த்து வாங்கினதுக்கு போகிறோம், நீங்கள் என்ன நம்பி என்ன 100% நம்பித்தாலே எனக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நம்பாமல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. நம்பி கல்லை வாங்கினா கல் தோற்று. ஃபார் எக்ஸாம்பிள், எதிர்பார்த்து அந்த ப்ராஃபிட்டும் வரல, கொஸ்டையும் அப்படி அட்டியோடு அழிச்சிட்டு போகும். இப்போ கல் வேலை செஞ்சுட்டு வந்தது போகிறோம், நான் சொல்கிறேன் பாருங்க கல் இப்படி தான் வந்துக்குது. இப்போ சல்லி போட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க ஆஜியார் உங்களை நம்பி தான் சல்லி போட்டேன், சரிதானே, உங்களை நம்பி தான் சல்லி போட்டேன், உங்களோட பார்வை நல்ல மாதிரி தான் சல்லி போட்டேன். இப்போ நீங்கள் என்னத்தை பொசக்க பார்த்தா எடுத்து கொண்டிருக்கிறீங்க கல்லை, நீங்கள் எடுத்த கல் தோல்வி. 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்த கல் 5 லட்சத்துக்கும் பொறுமதி இல்லை. எனக்கு என்ன தெரியும், இந்த கல்லை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு 50 லட்சத்துக்கு திருப்பி தாங்க, இந்த கல்லை நீங்களே வச்சுக்கோங்க, 50 லட்சத்துக்கு திருப்பி தாங்கோண்டு என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணின நீங்க யாராவது இப்படி கேட்டு பிடிச்சால் இது மார்க்கத்தில் கூடாது, இது கூடாது. ஏன்னா நீங்க என்ன நம்பிட்டீங்க, நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்ற உறுதி உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கிட்ட கேட்டு பிடிக்கலாம். அதே நேரத்தில் எப்ப நான் குற்றவாளி ஆகணும்டா, நீங்க சொல்றீங்க ப்ளூ சஃபேர் மட்டும்தான் வாங்கணும். நீங்க எனக்கு எப்படி போடுறீங்க கண்டிஷன், நான் 50 லட்சம் சல்லிதாரேன், நீங்க ப்ளூ சஃபேர் கல்ல மட்டும் தான் வாங்கணும், நான் போய் ரூபியை வாங்குறேன், தோத்து, அப்ப நான் பொறுப்பு.
ஏன்னா நான் இன்வெஸ்டர் சொன்னதை கேட்கல. இப்போ இது இன்வெஸ்டர் சொல்றதை நான் முழுமையாக கேட்கிறேன், இதைத்தான் வாங்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி வாங்குறேன், நான் நல்ல பார்வைன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் கலாக்கத்தில் எழுதிட்டா இந்த கல்லில் உங்களுக்கு வாசி வரப்படாதுன்னு அதுக்கு நான் நடுவில் மாட்டிக்கொண்டேன், நான் கல்லை வாங்குறேன். இப்போ வந்து கல் தோல்வி சரிதானே, ரைட். இப்போ என்ன தெரியுமா செய்யறது, ஊர் முழுக்க சொல்லி தெரியுது, பாருங்களேப்பா அவன் கல்லொண்டு வாங்கினான், நம்பி ஒப்படைச்சன், எனக்கு ஒழுங்கா வாங்கி தரல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அது கொஞ்ச நாள் போக எப்படி அந்த கதை மாறும்டா, இவரை காணக்கொள்ளே இவர் எனக்கு 50 லட்சம் கடனே, இவர் எனக்கு 40 லட்சம் கடனே, ஊர் முழுக்க இவர் கடன்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி கடனா வருது, கடன் நல்லது, அது கடனே அல்ல, நீங்க நம்பி அவற்றை ஒப்படைச்சிங்க, அவரும் நம்பிக்கையோட வாங்கினார். ஆனா அல்லாஹ்வோட ஏற்பாடு தவறும் நடந்துச்சு, கல்லு வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சாச்சு. எனவே முதாரபாக்கு சல்லி கொடுத்த யாரும் வாங்கினவர்கிட்ட களத்தை பிடிச்சிக்கணும், நீ எனக்கு கடன், நீ செஞ்ச வேலை, நீ செஞ்ச துரோகம்னு சொல்வது கூடாது. நீங்க பைபோஸ்ட் அவர்கிட்ட சல்லியை வாங்கி எடுத்தால் அது கூடாது, மார்க்கம் தடை செய்த சல்லி என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏனைய வியாபாரங்கள், நான் ஒரு கடை ஒன்று ரன் பண்றேன், ஒரு புடவை டெக்ஸ்டைல் ஒன்று செய்கிறேன், நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நான் தான் பர்ச்சேசிங், அது இதெல்லாம் நான் தான் செய்யறது. இப்போ பிஸ்னஸ் ரன்னாகி கொண்டு போகுது, திடீரென்று ஒரு மாதம் வியாபாரம் இல்லை, அடுத்த மாதம் வியாபாரம் இல்லை. இப்போ நாங்கள் ப்ராஃபிட் ஷேரிங் ஏற்கனவே ஆல்ரெடி பேசியாச்சு, 50-50 ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவோம். சல்லி போடுறவங்களுக்கு 50%, ஒர்க் பண்ணுற எனக்கு 50%, அல்லது சல்லி போட்டவங்களுக்கு 60%, ஒர்க் பண்ணுற எனக்கு 40% ஆல்ரெடி எங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு. இப்போ மாதம் வருது, ஒரு மாதம் வருது, ப்ராஃபிட்டை கணக்கு பார்க்கணும், 1 லட்சம் ப்ராஃபிட், உங்களுக்கு 60,000 போடுறேன், எனக்கு 40,000 இருக்குது. 2வது மாதம் ப்ராஃபிட் வருது, 2 லட்சம் வருது, உங்களுக்கு என்ன செய்யணும், 1,20,000 உங்களுக்கு போடுறேன், 80,000 நான் எடுக்கிறேன். 3வது மாதம் வியாபாரம் இல்லை, ப்ராஃபிட் வரல, அவர் பொறுமையாயிப்பார். 4ஆம் மாதம் வியாபாரம் இல்லை, இப்போ அவர் சொல்லுவார், ராஜியா வியாபாரம் இல்லைன்னு சரி வரல, நான் 60, எனக்கு எப்படியாவது 60,000 வரதான் தாங்க வேண்டுவான். இப்போ நான் எங்கே தருவேன், ப்ராஃபிட்டால தானே தருவோம். அப்போ ப்ராஃபிட் வரலாட்டி அல்ஹம்துலில்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும், லாப நஷ்டத்தில் பங்கெடுக்கணும். ப்ராஃபிட் வந்தால் எப்படி பேசண்ட்டுக்கு பேர் நீங்கள் எடுக்கிறீங்களோ, வரலாட்டு சும்மா இருக்கணும். இது கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, ஆஜியார் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு 60,000 கொடுத்தேன், மாதம் எப்படி சரி முள்ள 50-60 அவருக்கு கொடுத்தா தான் பிஸ்னஸ் ரன் பண்ண விடுவார் அப்படின்னு நாங்களாக நினச்சி கணக்கு பார்க்குறதும் இல்லை, ப்ராஃபிட் வரவும் இல்லை, நல்லா தெரியும் கடர் லொஸ்டில் தான் ரன் ஆகி கொண்டு போகுதுங்க. ஆனால் இந்த சல்லி போட்டவரை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், சரியாக டேட் வரக்குள்ளே அவர் அக்கௌண்ட்டுக்கு 50,000 60,000 70,000 சும்மா கணக்கெல்லாம் போட்டுன்னு போகும். பவர் நினைப்பார் மாஷால்லா பிஸ்னஸ் நல்லா போகுது, ப்ராஃபிட் வந்து கொண்டிருக்குது, எண்ட் ஆஃப் த இயர் வருஷம் முடியக்குள்ளே கணக்கு பார்த்தா பிஸ்னஸ் லாஸ்ட். இப்போ அவரு கேட்பார், எப்படி பிஸ்னஸ் ஆகும், நீங்கள் தானே ப்ராஃபிட் போட்டு கொடுங்க 50 60 70 இல்லாத சும்மா போட்டேன், அது சரிப்பட்டு வராது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி இன்னொருத்தர் வியாபாரம் பண்ணுறால் 100க்கு 100% எங்கள்ட அப்டேட் சரியாக கொடுத்துக்கணும். இப்போ அவர் அதுக்கு எக்ரி ஆகலன்னா செய்ய வழி இல்லை, அவர் பிஸ்னஸில் எக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு அவர் போகட்டும். ஏன்னா நாங்கள் அவரை சமாளிக்கிறதுக்காக வேண்டி சும்மா ஒரு ரெண்டமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து போக்கலே அவரும் பார்ப்பார் ப்ராஃபிட் வருதுன்னு. கடைசி கட்டத்தில் எல்லா அமௌண்ட்டுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் லொஸ்ட்டில் போகும், அவரும் லொஸ்ட் நானும் லொஸ்ட், பிஸ்னஸே லொஸ்ட் ஆகுது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வியாபாரத்தில் எல்லாம் தெளிவாக இருக்கும், எல்லாம் அந்த டிரான்ஸ்பேரன்ஸாக இருக்கும், சும்மா ஓப்பனாக இதான் வியாபாரம், இதான் ப்ராஃபிட், இதான் லாஸ், இப்படி பறக்கும். இது நடக்கும். இது நடக்காம சகோதரர்களை, இதுக்கு மாற்றமாக நாங்கள் 7வது செய்கிற நேரத்தில் தான் எங்களோட வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸில் வட்டி சம்மந்தப்பட பார்க்குது, இப்படியான விஷயங்கள் நடக்க பார்க்குது. அடுத்தது கடைசியாக இன்றைக்கு வட்டி சம்பந்தம் கூடக்கூடிய இன்னொரு வியாபாரம் என்ன தெரியுமா, செக்கை ரெடி கேஷுக்கு விற்கிறது. நான் ஏற்கனவே பார்த்தோம், செக்கில் ஓவர் டிராஃப்ட் பாஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக நான் ஒரு கல் வித்துட்டேன், எனக்கு 2 மாதம் டேட் போட்டு நீங்கள் ஒரு செக் ஒன்று தாரீங்க, அந்த செக் அமௌண்ட் 20 லட்சம் போட்டுக்கிறீங்க, அந்த செக் எடுத்து நான் வச்சுக்கொள்றேன். இப்போ எனக்கு அவசரமாக எமர்ஜென்சியாக சல்லி தேவைப்படுது, இப்போ நான் உங்கள்கிட்ட கடன் கேட்டால் நீங்கள் தர மாட்டீங்க. நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா, 20 லட்சம் ரூபாட செக் ஒன்று நட்டு இருக்குது, 2 மாதத்துக்கு அப்புறம் மாறுது, இந்த செக்கை நான் உங்களுக்கு இப்போ தாரேன், நீங்கள் 2 மாதம் மட்டும் மாற்றி 20 லட்சத்துக்கு, எனக்கு இப்போ எமர்ஜென்சி 18 லட்சம் ஆகும். 20 லட்சம் ரூபாட செக்கை நான் உடனடி விலைக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது, 2 லட்சம் நஷ்டத்துக்கு விற்கிறது. ஏன், எனக்கு 2 மாதம் மட்டும் 20 லட்சம் எடுக்கிறத விட எனக்கு இப்போ தேவை 18 லட்சம். அப்போ செக்கை கொண்டு ரெடி கேஷுக்கு நாங்கள் விலை குறைச்சி விற்றால் அதுவும் வட்டி தான், அதுவும் கூடாது தான், இதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு அது எங்களோட சமூகத்தில் நடக்குதா இல்லையா, தேவைப்படக்கூட நடக்குது. இப்போ இந்தியாவுக்கு பிஸ்னஸ் போகிறாங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன இந்தியா வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் போகிறாங்க கேட்பாங்க. நாங்கள் வெளிநாட்டு பயருக்கு வித்தாச்சு, விற்றதுக்கு அப்புறம் அவங்க செக்கை தந்தால் அல்லது ஏதாவது ஒரு ரெசிப்ட் ஒன்று தந்தால் 2 மாதம் மட்டும் எடுக்கணும். நாங்கள் 2 மாதம் அங்கே நிற்கிறதெல்லாம் செலவு கூடுது, எங்களை நிற்க இல்லாது, சல்லிக்காகவே 2 மாதம் ரூம் சார்ஜ் அதெல்லாம் பார்த்து நிற்கிறதுக்கு இல்லை. அதனால் நாங்கள் 20 லட்சம் ரூபா செக்க 15 லட்சத்துக்கு வித்துட்டு வந்தாலும் எங்களுக்கு லாபம் விடுவாங்க. உங்களுக்கு லாபம் விற்கட்டும்,
உங்களுக்கு வசதியா இருக்கட்டும், இஸ்லாம் கூடாதுன்னா கூடாதுதான். அப்ப செக்கை ரெடி கேஷுக்கு விலை குறைச்சி விற்க இயலாதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதில் இன்னொரு கேள்வி வருது என்னன்னு கேட்டால், எங்களுக்கு மாசம் டேட் போட்டு தந்த செக்கை உதாரணமாக இந்தியாண்டு வைங்களே, இந்தியாவில் ரெசிட்டோ ஏதோ கிடைச்சிட்டு வைங்களே, அந்த செக் 2 மாசம் மட்டும் மாறுது, நாங்கள் நிற்கிறதுக்கு இயலாது, எங்களுக்கு சும்மா செலவு போகும். அப்போ அங்குள்ள ஒரு ஆளை நியமிச்சு இந்த டேட்டுக்கு இந்த செக்கை மாற்றி தாங்க என்பதற்காக அவருக்கு ஒரு கூலி கொடுக்கலாமான்னு கேட்டால் கூலி கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ 20 லட்சம் ரூபா செக் ஒன்று இருக்குது, 20 லட்சம் ரூபா ரெசிப்ட் ஒன்று இருக்குது, சல்லி எடுக்கணும் ஆஃப்டர் 2 months. எங்களுக்கு இந்தியாவில் நிற்க இயலாது. அப்போ அங்குள்ள ஒருத்தர் செட் பண்ணுற, நீ எப்படியாவது இந்த டேட்டுக்கு அந்த ஆள்கிட்ட போய் எடுத்து தந்துரு, உனக்கு நான் 10,000 ரூபா தாரு, அவனுக்கு கூலி, உனக்கு நான் 15,000 ரூபா சல்லி தான், ஏன்னா என் வேலையை வாங்குறதுக்கு கூலி கொடுக்கல தானே. அப்போ செக்கை கேஷுக்கு விற்கிறது என்பது வேறு, வேலை செய்கிற ஆளுக்கு கூலி கொடுக்கிறது என்பது வேறு என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று. அடுத்ததாக சகோதரர்களே, வட்டி சம்பந்தப்படக்கூடிய இன்னொரு வியாபாரம் தான் எங்கட உண்டியல், நாணய மாற்று வியாபாரம். இது நாங்கள் போன வருஷமும் நாங்கள் படித்தோம். என்றாலும் இந்த முறை அந்த வதக்கிர் ஃபைன் திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், சில விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க என்பதனால் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நாணய மாற்று வியாபாரம் என்று வார இடத்துல சிம்பிளாக இன்றைக்கு நாங்கள் ருபீஸில் நாணயங்கள் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கு வேர்ல்டு வைட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாணயம் தான் US$, USD. இப்போ இந்த நாணய மாற்றுகள் நடக்கிற நேரத்தில் ஒரு மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போனோம் என்றால் எங்கட கையில் இருக்கிற ருபீஸை கொடுக்குறோம், $, எடுக்கிறோம். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போக தேவைப்படும், ரியால் தேவை. மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறோம், எங்கட ருபீஸ் 50,000 கொடுக்குறோம், 2 லட்சத்தை கொடுக்குறோம், தேவையான ரியால் எடுக்கிறோம், பாக்கெட்டில் போடுறோம், விஷயம் முடிச்சு. நாங்கள் இங்கிருந்து $, மாற்றிட்டு போகிறோம், சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கே மணி எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறோம், $1000 கொடுக்குறோம், $100 கொடுக்குறோம், அதுக்குரிய ரியால் எடுக்கிறோம், சேப்பில் போடுறோம், சப்ஜெக்ட் முடிச்சு. இது மணி எக்ஸ்சேஞ்ச். இது எப்போ கூடும் என்றால், இன்னொரு நாட்டு நாணயத்தை இன்னொரு நாட்டுடைய நாணயம் எடுக்கிற நேரத்தில் உடனுக்குடன் நடக்கணும், ஆன் த ஸ்பாட் நடக்கும். இப்போ நான் ருபீஸை கொடுத்தா இப்போ $, தரும், இப்போ ருபீஸை கொடுத்தா இப்போ எனக்கு RMB கிடைக்கும், இப்போ ருபீஸை கொடுத்து இப்போ மெட்டிகேஷ் கிடைக்கும், இப்போ ருபீஸை கொடுத்து இப்போ ஷில்லிங் கிடைக்கும், இப்படி இருக்கும். இது தவணை கொடுக்கப்படுமாக இருந்தால் இது வட்டி, இது கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நாங்கள் மடகஸ்காருக்கு வியாபாரத்துக்கு போகிறோம், தன்சானியாவுக்கு வியாபாரத்துக்கு போகிறோம். எங்கள்கிட்ட இருக்குது ஒரு ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஒரு 30 லட்சம். 30 லட்சத்துக்குரிய அமௌண்ட் ஒன்றோ இங்கிருந்து மாற்றிட்டு போவோம், அல்லது அங்கே போய் தரங்கிறதோடு நாங்கள் உண்டியலில் மாற்றி எடுத்துன்னு வைங்கிற உதாரணத்துக்கு எடுத்தாச்சு. இப்போ கொண்டு போன அமௌண்ட்டுக்கு கல் வாங்கி முடிஞ்சு, ஆனால் எங்கள் டிக்கெட்டுக்கு டேட் இருக்குது, இன்னும் வீசா முடியல, மாசாலா சான்சஸ் இருக்குது, நல்ல நல்ல கல்லுகள் வருது, எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் எங்களோட கையில் அமௌண்ட் இல்லை. அங்கே உண்டியல் பாட்டி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, நல்ல நல்ல கல்லெல்லாம் வருது, 7 மணி நேரம் ஸ்ரீலங்கா செலவு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மெட்டிகேஷ் தாங்களே, மடகஸ்கார் அமௌண்ட்டை தாங்களே, அல்லது ஷில்லிங் தாங்களே என்று மொசம்பிக்லேயோ தன்சானியாவிலோ அங்கே உண்டியல் செய்கிற பாட்டிக்கிட்ட நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் ருபீஸ் 30 லட்சம் பொறுமதியானதுக்கு அந்த நாட்டு நாணயத்தை தாங்குவோம். நான் இன்ஷால்லா 2 மாதத்துக்கு போகிறோம், நாட்டுக்கு போனதுக்கு போகிறோம், கல்லெல்லாம் விற்றுட்டு உங்களுக்கு ருபீஸை தரேன்னுவாங்க. சுத்தமான ஹராம், இது கூடாது, இது கூடாது. கடனுக்கு உண்டியல் மாற்றம் செய்வது கூடாது, இது தடை. இந்த பாருங்க, இந்த ஹதீஸை பாருங்க, இந்த ஒரு ஹதீஸ் போதும் எங்களுக்கு இது ஏன் கூடாது. அபுல் மின்ஹால் என்று சொல்லக்கூடிய அறிவிக்கிறார், புகாரியில் 2060 ஹதீஸ், குந்து அத்தஜிரு ஃபி ஸர்ஃப், அவர் எக்ஸ்சேஞ்ச் வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருந்தார். சஅல்துல் பரா இப்னு ஆசிப் வ ஸைத் இப்னு அர்கம், இந்த பரா இப்னு ஆசிப் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் ஸைத் இப்னு அர்கம் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் நபீட காலத்தில் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருந்தார், சரிதானே? அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஃபகாலா, அவங்க 2 பேரும் சொல்றாங்க, குன்னா தாஜிரீன அலா அஹ்தி ரசூலில்லாஹ், நாங்க 2 பேரும், யாரு, பரா இப்னு ஆசிப் ஆகிய நானும் ஸைத் இப்னு அர்கம் ஆகிய நாங்க 2 பேரும் நபீட காலத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருந்தோம். அப்ப துறை சார்ந்தவங்கள்ட்ட போய் தானே ஃபத்வா கேட்டுக்கிறாங்க, சும்மா போறவங்கள்ட்ட போய் கேட்கல. அபுல் மின்ஹால் யார்கிட்ட போய் கேட்கிறாரு, நபீட காலத்தில் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்த அவங்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அவங்க சொல்றாங்க தெரியுமா, நபீட காலத்தில் நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணினோம், ஃபஸஅல்னா ரசூலல்லாஹி அனிஸ் ஸர்ஃப், எக்ஸ்சேஞ்சை பற்றி நபி கிட்ட நாங்கள் கேட்டோம். ஃபகால, நபி சொன்னாரு, இன்கான எதன் பியதின், கைக்கு கை மாற்றுறது, இப்படி கொடுத்து இப்படி எடுக்கிறது, இன்கான எதன் பியதின், உடனுக்குடன் நடக்குமாக இருந்தால் ஃபலா பஸ, பிரச்சனை கிடையாது. வ இன்கான நஸாஅன், கடனுக்கு தவணைக்கு நடக்குமாக இருந்தால் ஃபலா யஸ்லுஹ், அது சரிப்பட்டு வராது, கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னார். இதை விட ஹதீஸ் தெளிவு வேணுமான்னு கேட்குறேன். இதை விட தெளிவு தேவையா? தேவையில்ல. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, உடனுக்குடன் பணப்பரிமாற்றம் நடக்குமாக இருந்தால் லாபாஸ், பரவாயில்ல. அது கடனுக்காக இருக்குமாக இருந்தால், தவணை முறையாக இருக்குமாக இருந்தால் ஃபலா யஸ்லுஹ், அது கூடாது. புகாரில் ஹதீஸ் வருது. எனவே சகோதரர்களே, இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லு.
நிறைய ஹதீஸ்கள். ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறதுனால இந்த ஒரு ஹதீஸோட மாற்றம் சுருக்கிக் கொள்கிறேன். எனவே சகோதரர்கள், நாங்கள் உண்டியல் மூலமாக பணப்பரிமாற்றம் செய்வதாக இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் உடனுக்குடன் நடக்கும். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரும், இப்போ உடனுக்குடன் நடக்கிறனா லிமிட் எவ்வளோ, இந்த ப்ரொசஸிங் டைம் எவ்வளோன்னு வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மடகஸ்காரில் சல்லி தேவைப்படுதுங்களே, அவர் அந்த காசு எடுக்கிறார். இப்போ ஹதீஸை படிச்சுட்டோம், உடனுக்குடன் கொடுக்கணும். அவர் இங்கேக்கு கால் பண்ணுற நேரம் இங்கே ஒரு நேரம் இரவாக இருக்கும். அல்லது ஒருத்தர் அமெரிக்கா இருக்கிறார், அவர் பவனில் சல்லி எடுக்கிறார். ஸ்ரீலங்காவில் அவரோட கூட்டாளி கோல் அடிக்கிறார், இந்த ருபீஸை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்துருங்க. இங்கே நைட் ஆகிக்கும். நைட் டைமில் நீங்களும் தூக்கம், கொடுக்க வேண்டிய ஆளும் தூக்கம், நானும் தூக்கம். சல்லியை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போகிற பாதுகாப்பும் இல்லை. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சு அவர் ஆஃபீஸுக்கு வர டைம் ஒன்று இருக்குது, அது வரைக்கும் எங்களுக்கு அனுமதி இருக்குது. அந்த ப்ரொசஸிங் டைம் ஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. அது உடனுக்குடன் தான். அல்லது வெள்ளிக்கிழமை பணப்பரிமாற்றம் நடக்குது, அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே இவர் லீவு, சல்லி யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமோ அவர்கிட்ட ஆஃபீஸ் க்ளோஸ். ஆனால் வெள்ளிக்கிழமை சல்லி எடுத்தாச்சு. இப்போ இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அனுமதி தருது, சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் க்ளோஸா, நீ மண்டே ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் திறந்ததோடு கொண்டு போய் சல்லியை கொடுத்துரு. இது ப்ரொசஸிங் டைம், இதுக்கு அனுமதி தருது. இப்போ இதெல்லாம் சகோதரர்களை தவணை முறை அல்ல, ப்ரொசஸிங். உதாரணமாக இப்போ எங்களுக்கு அக்கௌண்ட் சல்லி வந்தாச்சு, ஆனால் உண்டியல் பாட்டி சொல்கிறார் நீங்கள் அமௌண்ட்டை கொண்டு கொழும்புல தென்னட்ட கொடையில் கொடுக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், நான் இஃப்தார் டைம் அப்பா எப்படி வருது, அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் இஃப்தார் முடிச்சுட்டு வாங்க. இல்லை இஃப்தார் முடிச்சுட்டு வந்தால் நைட் டைம் ஆகும், திரும்பி வரதுக்கு பஸ் பிரச்சனை ஆகும்னு உதாரணத்துக்கு காரணத்தை சொல்லுது. திரும்பி வரக்குள்ளே கஷ்டமாகும், கியாமுல்லைல் போகணும். அப்படியா, அப்படி நாளை காலையோட வா. ப்ரொசஸிங் டைம். ஏன் எங்களுக்கு போக்குவரத்தில் பிரச்சனை வருது. போயிட்டு இரவு நேரங்களில் பெரிய பெரிய அமௌண்ட்டுகளை கையில் கொண்டு போய் ரோட்டில் போயிட்டு வரதுல இஷ்யூஸ் இருக்குது. அதனால் பாதுகாப்பான டைமை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் 5 மணித்தியாலங்களோ 10 மணித்தியாலங்களோ 24 மணித்தியாலங்களோ லேட் ஆகுறதுக்கு தானே இது மன்னிப்புக்குரிய காலம். எனவே சகோதரர்களே, இன்றைக்கு எங்களோட பிஸ்னஸ் நிறைய வியாபாரங்களோட சைனாவுக்கு சைனாவில் போய் இம்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் உண்டியல். நிறைய பேர் இன்றைக்கு உண்டியல் வியாபாரத்தோட விரும்பியோ விரும்பாமலோ தொடர்பாக தான் இருக்கிறோம். சரி, எனவே சகோதரர்களே, நாங்கள் அப்படி வியாபாரம் பண்ணி போட்டு லட்சத்தில் கோடியில் டவுட்டோடு சம்பாதிக்கிறத விட கிளியராக சம்பாதிச்சு, இப்போ நாங்கள் கடனுக்கு உண்டியல் சல்லி எடுத்து 1 கோடி ப்ராஃபிட் எடுக்கிறத கேஷுக்கு எப்படியாவது செட்டப் பண்ணி சல்லி எடுத்து 50 லட்சம் ப்ராஃபிட் எங்கள் உதாரணத்துக்கு, அதில் தான் அல்லாஹ் பரக்கத்து வைப்பார். அதில் தான் பரக்கத்து. எனவே சகோதரர்களே, நாங்கள் செய்கிற வியாபாரத்தை அதை சரி என்றதை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக, நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி நாங்கள் யாரோடையும் தோக்க மாட்டோம், நாங்கள் தான் வெல்லணும் என்பதற்காக தயவு செய்து சொல்கிறேன், ஹதீஸுக்கு எதிராகவோ அதே மாதிரி இந்த சிஸ்டங்களுக்கு மாற்றம் செய்யலை. நீங்கள் சொல்கிற மாதிரி பஜாருக்கு மூலம் பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது பள்ளிக்குள்ளே கேட்கறதுக்கு நல்ல, பஜாரில் இறங்கினா நீங்கள் சொல்கிற மாதிரி வியாபாரம் பண்ணலாம். இப்படியெல்லாம் யாரும் சொல்லுவார். ஏன்னா நாங்கள் முஸ்லீம் கம்யூனிட்டி, நாங்கள் தான் எங்களோட சிஸ்டத்தை மாற்றணும். இது பஜார் போகிற மாதிரி நாங்களும் போடுவோம்னா கபருக்கு போடுறதுக்கு ஒரு பஜார் சாட்சி சொல்லாது. எங்கட கபரு நாங்கள் தான் பார்க்கணும். சில நேரம் நாங்கள் மார்க்க ரீதியில் நாங்கள் ரெடி மாறுறதுக்கு எங்களோட பார்ட்னர் ரெடி இருக்க மாட்டோம். பஜார் அடுத்தாக்க பைத்தியம் ஒன்று பள்ளிக்கு போய்ட்டு பயானம் கேட்டுட்டு அது கூடாது இது கூடாதுன்னு சொல்கிறாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் யோசிக்க மாட்டேன், நான் இந்த ஹதீஸ் படி போனால் இந்த பிஸ்னஸுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் சடைவடைய தேவையில்லை. அல்லாஹ் ரிஸ்க்கு தருவான், அல்லாஹ் ரிஸ்க்கு தருவான். அல்லாஹ் பயந்து இதை செய்கிறேன், அல்லாஹ் பயந்து ஹதீஸ் அமுல்படுத்துறேன், அல்லாஹ் ரிஸ்க்கு தருவான். நீங்கள் அல்லாமே தவக்குள் வைங்க. வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அல்லாஹ் அவனுக்கு ஒரு வழியை வைப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நினையாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்க்கை தருவான். அவ்வளோதான் செப்டர். எனவே சகோதரர்களே, இன்றைய வகுப்பை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் நாளைய தினம் பார்ப்போம்.